போட்டியினுடைய இன்சார்ஜாக நம்முடைய கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கல்வித்துறையில் விளையாட்டுத்துறையில் ஒரு அங்கமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முனைவர் சிவகுமார் ஐயா அவர்களை இந்த விளையாட்டு குழுவின் சார்பாக இந்த வட்டமானது நிறைய விளையாட்டுத் துறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கொக்கோ விளையாட்டு கபடி நாட்டிலும் சரி மிக சிறப்பான விளையாட்டு வீரர்களை நம்முடைய புதுவைக்கும் புதுவை சார்ந்த நம்முடைய இந்திய நாட்டுக்கும் அர்ப்பணித்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மேலும் இப்போது உங்களுக்கிடையே உங்களைப் போன்று விளையாட்டு வீரர்களாக இருந்து தன்னுடைய சீரிய விளையாட்டு திறமையால் மாநில அளவில் தொடங்கி தேசிய அளவில் பங்கு பெற்று நிறைய சாதனைகள் பெற்று கல்வித்துறையில் உடற்கல்வி ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டு வெகு சிறப்பான முறையில் 8 ஆண்டுகளை கடந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கும் 3 ஆசிரியர் பெண்மணிகளை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். ஏனென்றால் மாநில நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்காக இந்திய அளவில் முதல் முறையாக ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கொக்கோ காம்படிஷன் சில்வர் மெடல், அதாவது 2வது இடத்தை பெற்று வந்து நம்முடைய மாநிலத்திற்கு பெருமை சேர்ந்தவர்கள். அந்த பெருமை சேர்ந்தவர்களை உங்களுடைய பார்வையில் அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி காண்கிறேன். முதலாவதாக நம்முடைய பரமேஸ்வரி அவர்கள், ஒரு சிறந்த தன்னுடைய தனித்திறமை வெளிப்படுத்திய இந்த பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திருமதி நந்தினி அவர்கள். இந்த களமானது சாதாரண களமல்ல. இங்கே இருக்கக்கூடிய இளையோர் முதல் முதியோர் வரை சிறந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். தேசிய அளவில் நிறைய போட்டிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியரும் சாதனைப்படுத்துவார்கள். எதற்காக இந்த நேரத்தில் இந்த துவக்கமாக உங்களுக்கு குறிப்பிடுவேன் என்றால், நீங்களும் அப்படி தேசிய அளவில் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பணியினை மேற்கொண்டு இந்த சமூகமும் இந்த இந்திய மண்ணும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஐயாவுடைய ஒரு சில வார்த்தைகள் கருத்துகளும் ஆசிரியர்களும் கூறி இந்த செமிஃபைனல் மேட்சை, அதாவது அரையிறுதி போட்டியை தோல்வி வைக்குமாறு அன்போடு வட்டம் 4 சார்பாக அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நேரம் பேசுகிறேன், குறைவாக பேசிட்டு நான் வந்து போட்டியை தோற்கிறேன். நம்முடைய மரியாதை நிமித்தமாக ஐயா அவர்களுக்கு இந்த நகர ஆடையை நம்முடைய லெக்சரர், அதாவது விரிவுரையாளர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் நல்லா விளையாடுங்க. இல்லை, ஃபேர் பிளே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே குவாலிஃபைடு அம்பையர்ஸு அவங்க விசிலுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஃபேர் பிளே வரும். சரியா? ஆல் தி பெஸ்ட். ஆச்சாரியாருக்கு அன்பு வாழ்க்கை சார் வந்து செம்ம குக்கல்.
மிஸ்டர் சிவகுமார் ஃப்ரம் டிடி ஸ்போர்ட்ஸ் அவர்களை இந்த தருணத்தில் வருக என வரவேற்கிறோம். மற்றும் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் மாணவர்கள் அவர்களையும் இந்த தருணத்தில் வித்யாலயா பள்ளியானது திரு மணிபாலன் அவர்கள் அங்கு உடற்கல்வி ஆசிரியராக உதவியாளராக அங்கு பணி உயர்த்தப்பட்டு அவருடைய சீரிய முயற்சியால் இன்று டெபிள் பேட்மிண்டன், பால் பேட்மிண்டன் இன்னும் சொல்லப்போனால் எல்லா போட்டிகளிலும் தனக்குன்னு ஒரு இடத்தை பிடித்து கொண்டே வருகிறார்கள். அவருடைய மேற்பார்வையாலும் உங்களுடைய ஆர்வத்தாலும் உங்களுடைய விளையாட்டுடைய முன்னேற்றம் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த விளையாட்டுப் போட்டியை வெகு சிறப்பாக நடுவர் பணி செய்து நடுவர் குழுவுக்கு தலைவராக இருந்து பணி செய்த திரு மணிபாலன் அவர்களுக்கு அவரால் உருவாக்கப்பட்ட இன்று இந்திய அளவில் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கும் நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் 2 நடுவர்களை இங்கு அறிமுகம் செய்துவிட்டு அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக யூனியன் இந்தியா சக்திவேல் இந்தியன் பிரான்ஸ் மெடல் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு இந்தியன் பிளேயர் பார்த்துக்கிட்டு இன்னும் 5 வருஷம் மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம கூட ஒரு இந்தியன் பிளேயர் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, நமக்கு நிறைய ப்ராஜெக்ட் போட்டாங்க. அப்போ அவங்களை சிறப்பு போட்டு இந்த வட்டம் 4 வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் துடிப்பான இளைய உடற்கல்வியாளராக இந்த பள்ளியிலே படித்து இந்த கல்லூரியிலே படித்து புதுச்சேரிக்கும் இந்த பிஎம்சி கலைஞர் கருணாநிதி பள்ளிக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் மனிதர்கள் சிறப்பு செய்வார்கள். இருக்க மேலே